வணக்கம். என்னுடைய பெயர் ரோஸ். நான் 1970ஆம் வருஷம் நாகர்கோவிலில் குருசடியில் கான்வென்ட்டுக்கு வந்து சேர்ந்தேன். சேர்ந்த நேரத்தில் நாங்கள் புதுசாக வந்திருந்தோம், 3 பேர் வந்திருந்தோம். சாதாரணமாக திருச்சபையின் வரலாற்றில் ஒரு குரு அல்லது ஒரு ஆயர் ஒரு நிறுவனத்தை தொடங்கினால் அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து வரும். பலருடைய உதவி அவர்களுக்கு உதவிகரமாக கிடைக்கும். ஆனால் நமது அன்னை அம்மா அந்த ஸ்கொலாஸ்டிக்கா அவர்கள் ஒரு பெண் ஆகிட்டே அன்றைய சமுதாயத்திலும் ஏன் இந்திய சமுதாயத்திலும் கூட பெண்களுக்கு திருச்சபையில் 2வது இடம்தான். அதுபோல் அம்மா சபையின் தொடக்கத்திலேயே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், அனுபவித்தேன். நான் வந்த அந்த அடுத்த வாரத்திலேயே அம்மா குருசடி வந்திருந்தார்கள். வந்தபோது என்னை அழைத்து பேசிவிட்டு, தாயே நீங்கள் அழகப்பபுரம் நமக்கு இன்னொரு கான்வென்ட் இருக்குது, அங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் மகிழ்ச்சியோடு போயிருந்தேன். போயிட்டு அம்மா எங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க. எடுக்கும்போது பணியும் பயிற்சியும் இந்த 2ஐயும் ஒரே கோணத்தில் ஜபத்தை மையமாக வைத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மாவும் சிஸ்டர் மார்கரெட்டுமா தந்தை நவமணியை பார்ப்பதற்காக தூத்துக்குடின்னு போனாங்க. போகும்போது என்னட்ட சொன்னாங்க, தாயை நீங்கள் கோயிலேருந்து ஜபம் செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு நான் எதுக்கு ஜபம் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்கிற ஒரு பழக்கம் எனக்கு இல்லை, தெரியல. ஆனால் அம்மா சொன்னதுனால கோயிலே உட்காந்து ஜபம் செய்தேன். நான் அப்போ கேட்டேன், அம்மா ஃபாதர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு 4 வரியில் ஒரு பாடல் சொன்னாங்க. எல்லாமே உன் செயலே அல்லோ, எல்லாமே நன்மைக்கே அல்லோ, எல்லாம் வல்ல எம் தேவா நல்லாசிரிய மக்குத்தா. இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் தந்தை நவமணி இந்த பாடலை பாட சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆனால் அம்மா முகத்தில் ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு சோகம் எதுவுமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருந்தாங்க. நான் நினைக்கிறேன், சோகமான ஒரு பாட்டை சொல்கிறாங்க, ஆண்டவர் பேரில் பாரத்தை போட சொல்கிறாங்க, ஆனால் அம்மா முகத்தில் புன்முறுவலோடு இருக்குது அப்படின்னு எனக்குள்ளாலே ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஜபமும் உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறத பின்னி பிணைந்து போகணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜபத்தை மையமாக வைத்து இயேசுவும் நீங்களும் 2 வாழணும் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஆணித்தரமாக கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி ஆழ்ந்து சிந்தித்து ஜெபித்தார்களோ தியானித்தார்களோ, அதுபோல் அம்மாவுடைய வாழ்க்கையும் ஆழ்ந்து சிந்தித்து ஜெபித்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, மன நிறைவாக இருந்தாங்க. இதை காண முடிஞ்சது. எல்லா நாளும் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஜெபத்தை இன்சிஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பயிற்சியின் நேரத்தில் குறிப்பாக காலை நைட்டு தூங்க போகும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கிறது, காலையில் எழும்பும்போது எவ்வளோ தனிமையாக மௌனமாக ஜெபிக்கணும், இயேசுவோடு என்னில் வாழ்கிற இயேசுவோடு எப்படி ஜெபிக்கணும், அதுபோல் கோயிலுக்கு போகும்போது நடக்கும்போது எப்படி ஜெபமாலை சொல்கிறது, முடிச்சுட்டு வரும்போது எப்படி மௌனம் காக்கிறது, காலையில் மௌன நேரத்தில் எப்படி குரல் தாழ்த்தி மெல்லிய குரலில் பேசணும், இதுக்கெல்லாம் நல்ல பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அதுபோல் எப்படி கடமையை ஜபத்தோடு சேர்ந்து செய்யணும்னு சொல்கிறதுக்கு விளக்கி கொடுத்தாங்க. ஆகவே துறவிகளாகிய நாம் ஒவ்வொருத்தரும் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபத்தை கை கொண்டு இயேசுவும் நான் 2 கலந்து வாழணும்னு சொல்கிறதுக்கு அம்மா ஒரு சாட்சி. அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறது கடைசியில் எனக்கு சொல்லும்போது, நான் இங்கேருந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகும்போது சொல்கிறாங்க, தாயே நீங்கள் யார்கிட்டையாவது ஏதாவது பொருள் கேட்கும்போது தயவு செய்துன்னு கேளுங்க. அப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாலும் நீங்கள் அடைந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதுங்க. அப்புறம் ரோஸ் உங்கள் முகத்தில் எப்பவும் புன்முறுவலோடு இருங்க, முக மலர்ச்சியோடு இருங்க, நீங்கள் ஒரு புனிதையாக வரணும். அம்மா அப்படின்னா ஏற்கனவே தான் புனிதையாக மாறிட்டாங்க. அந்த தான் புனிதையாக மாறினதுனால தான் அவங்களால எனக்கு சொல்ல முடிஞ்சது. ஒவ்வொரு செயல் செய்யும்போது அம்மாவுடைய புனிதத்தை என்னால் உணர முடிந்தது. அவங்க ஜபந்தான் ஒரு ஆயுதம். 2வது அம்மாவுக்கும் எங்களுக்கும் இருந்த அந்த பாச பிணைப்பு, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒரு பிள்ளையை அவங்க கோவப்பட்டதே கிடையாது. ஆண்டவரை பற்றி ஆழமான அறிவை கொடுத்தாங்க. அதுபோல் கோயிலில் ஜெபிக்கும்போது எவ்வளவு ஆண்டவரோட பேசணுமோ அப்படியே உட்காந்து முட்டி போட்டு ஜெபிங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஜபத்தை தான் அவங்க கருவியாக வச்சுருந்தாங்க. ஜபத்தோட மௌனம் காத்து அனுபவித்தாங்க. அதுதான் எப்படி தேவ அன்னை
அவங்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில் பெத்லகேமில் அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் எப்படி வெளியே யார்கிட்டையும் பேசலை. அம்மாவும் ஒரு சாமியார்கிட்டையோ ஒரு சிஸ்டர்கிட்டையோ போய் துன்பப்பட்டதையோ முறையிட்டதே நான் பார்த்ததே இல்லை. அம்மா அவ்வளோத்துமே தனியே தான் இயேசுவோடு தான் தாங்கிக்கிட்டாங்க. கடவுளுடைய ஒரு பராமரிப்பு இன்னும் இருக்குது. அம்மாவுடைய பிளஸ்ஸிங் இன்னும் தொடர்ந்து இருக்குது. அவங்களும் சபைக்காக ஜெபிக்கிறாங்க. சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் புனிதியாக வரணும், ஒவ்வொரு பணித்தளமும் கட்டி எழுப்பப்படணும்னு சொல்கிறத அம்மா அங்கேருந்து வானகத்திலிருந்து ஜெபிக்கிறாங்க, எங்களோட இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தெரியுது.